ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பிகினர்ஸ் எல்லாம் செய்யற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல முறுக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். மாவுலாம் எதுவுமே அரைக்காம கடை மாவை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளா நல்ல வெள்ளை வெளியேன்னு கடிக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு உள்ள இறங்கும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து முழு உளுந்து பயன்படுத்திக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உளுந்தினுடைய நிறம் மாறிடக்கூடாது. உளுந்தை நீங்கள் கையால் எடுத்தீங்கன்னா பட்டுன்னு சுடணும். அதுதான், அதாவது இப்போ பாருங்க, கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போதான் எல்லா பக்கமுமே அந்த சூடு ஏறி வரும். அடுத்ததாக கையால் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சுடுது. டக்குன்னு போடுற மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா முறுக்கு நல்லா வெள்ளை வெளியேன்னு சுவையாக வரும். இதை இப்போ நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சல்லடை இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி இந்த மாவை சலிச்சுக்கோங்க. அப்படி சலிச்சும் உங்களுக்கு நொறுநொறுப்பாக இருக்குது அப்படின்னா டீ வடிகட்டி இருக்குல்ல, டீ ஸ்ட்ரெயினர், அந்த எவர் சில்வரில் இருக்கும் பாருங்க, அதில் சேர்த்துட்டு கூட நீங்கள் சலிச்சிங்கன்னா இன்னும் நல்லா நைஸாக வரும். இது குறைவான பவுடர் தானே, ஈஸியாக சலிச்சுட்டு எடுத்துடலாம். நல்ல மாவு நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கூட நொறுநொறுப்பு இருக்கக்கூடாது. நொறுநொறுப்பு இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டோன்னே சில சமயங்களில் வெடிக்கும். அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இது இப்போ அப்படியே தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 2 கப், அதாவது மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, கடைகளில் இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கும் பாருங்க, அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் அரிசி மாவுன்னு கிடைக்கும் பாருங்க, அது வாங்காதீங்க. இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக மாவில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மாவினுடைய அந்த லைட்டான ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு மாவினுடைய நிறம் எக்கார்ந்து கொண்டு மாறிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஓமம் கையில் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக சின்ன சீரகம் இருக்குல்ல, அதை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, கரெக்டாக 1 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உளுந்து மாவுலேருந்து எல்லாத்தையுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1/4 கப் உளுந்து சேர்த்து வறுத்து அரைச்சாதான் மிக்சியில் அரைப்படும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் சேர்க்கும் போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்குது நீங்கள் தட்டை அந்த மாதிரி செய்ய போகிறீங்கன்னா அந்த பவுடரை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெண்ணெய், அதாவது பட்டர். வெண்ணெய்க்கு பதிலாக தாராளமாக நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா முறுக்கு போடுறதுக்காக எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணியிருப்பீங்க பக்கத்தில், அந்த எண்ணெயை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அதனுடைய மனம், சுவை எல்லாமே ரொம்ப அருமையாக வரும். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருந்துடக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மாவு பிழியும் போது அப்படியே தனித்தனியாக உதிரி உதிரியாக வர மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒரு மாதிரி பிழியறதுக்கு முன்னாடியே உடையாந்து விழுந்துட்ட மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி முறுக்கு குழலில் சேர்த்துட்டு ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு அழகாக பிழிய வேண்டியதான். இந்த அளவுக்கு பிழிஞ்சாலே போதும், முறுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். இதே மாதிரி ஒரு 3 தட்டில் செய்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக எண்ணெய் நல்லா கொஞ்சம் அகலமான கடாயாக இருந்தால் ரொம்ப அருமையாக சூப்பராக வரும். எண்ணெய் உங்கள் மேலே தெரிக்காது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப அருமையாக சூப்பராக போடலாம். இப்போ நீங்கள் முறுக்கு தட்டில் அப்படி கவுத்து விட்ட மாதிரி லைட்டாக போடுங்க. எண்ணெய் தெரிக்காமல் சூப்பராக இருக்கும். போடும்போது எப்பயுமே நம்ம பக்கம் திருப்பி போடக்கூடாது, லெஃப்ட் சைடில் போடுற மாதிரி போடணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தெரிச்சாலும் அந்த பக்கம் தான் அடிக்கும், நம்ம பக்கம் அடிக்காது. ஒரு 3 முறுக்கா இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கணும். இப்போ எப்படி நுர பொங்கி இருக்கு, கொஞ்ச நேரத்தில் அப்படி படிப்படியாக அடங்கி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அடங்கிடும். அவ்வளோதான், முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா ஒரு மைக்கா கவரில் போட்டுட்டு கூட நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா நமுத்து போகாமல் மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். 15லேருந்து 20 நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கினுடைய சத்தத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.